கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை பார்க்குறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்து இந்த வீடியோவை பாருங்க. அதிக நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்களுக்கு, உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, அதிக எடை தூக்குறவங்களுக்கெல்லாம் முதுகுக்கு கீழே வலி இருந்துச்சுன்னா முதுகெலும்புல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். மூளையில இருந்து முதுகோட கீழ்ப்பகுதி வரைக்கும் இருக்கிற நீண்ட மெல்லிய குழாய் போன்ற அமைப்பு தான் ஸ்பைன்னு சொல்லப்படுற முதுகெலும்பு. இந்த ஸ்பைன் தான் நம்ம உடலை தாங்கி உடலுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது. முதுகெலும்புக்கு பின்னாடி இருக்கிற தண்டுவடத்தை பாதுகாக்குது. நாம நிலையா நிக்கிறதுக்கும் கீழே குனிகிறதுக்கும் தேவைக்கு தகுந்த மாதிரி உடலை வளைக்கிறதுக்கும் ஏன் விளையாடுறதுக்கு தீவிரமா உடற்பயிற்சி செய்யறதுக்கெல்லாம் முடியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த முதுகு தண்டு தான். இந்த முதுகெலும்புல பிரச்சனைன்றது இந்தியாவில் 60% பேருக்கு இருக்கிறதாவும் 48% பேருக்கு பேக் பெயின் சொல்லப்படுற முதுகுக்கு கீழே வலி ஏற்படுத்துறதாவும் வர்த்தமான மகாவீரர் மருத்துவக் கல்லூரியோட இயக்குனர் டாக்டர் தீபக் ஜோஷி சொல்றாரு. உலக சுகாதார அமைப்போட தகவல் படி 2020 உலகம் முழுவதும் 61.9 கோடி பேர் பேக் பெயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுவே 2050 மக்கள் தொகை பெருக்கம் மற்றும் முதுமை காரணமா பாதிப்பு எண்ணிக்கை 84.3 கோடியா அதிகரிக்கும்னு எச்சரிக்கிறாங்க. இந்த பேக் பெயின் எல்லா வயதினருக்கும் வரலாம். எதனால இந்த பேக் பெயின் வருதுன்னா, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறது, நிமிர்ந்து உட்காராம இருக்கிறது, முதுமை, உடல் பருமன், இது எல்லாமே காரணம் தான். ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, ஐடி எம்ப்ளாயிஸ், வயசானவங்க, உடல் உழைப்பு தொழிலாளர்கள் கிட்ட எல்லாம் இந்த பிரச்சனை அதிகமா காணப்படுது. ஏன்னா ஐடி ஊழியர்கள் ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து இருப்பாங்க. அதனால அவங்களோட உடல் இயக்கம் கம்மியா இருக்கும். உடல் உழைப்பு தொழிலாளர்கள் அதிகமா எடை தூக்குவாங்க. அதனால அவங்களுக்கு முதுகெலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வரலாம்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. அடுத்து முதுகெலும்பு பிரச்சனைக்கான அறிகுறிகள் என்னன்னு பார்க்கலாம். முதுகுக்கு கீழே வலி, கழுத்து பகுதி கடினமாதல், உணர்ச்சி இல்லாம இருக்கிறது அல்லது மரத்து போறது, கூச்ச உணர்வு, தசையோட வலு குறையிறது, நடப்பதில் சிரமம் இருக்கிறது, நெகிழ்வு தன்மை குறையிறது, குத்துறது மாதிரியான வலி ஏற்படுறது, சமநிலை இழப்பு, நாள்பட்ட சோர்வு, இது எல்லாமே முதுகு தண்டு பாதிப்புக்கான அறிகுறிகள். தில்லி PSRI மருத்துவமனையோட டாக்டர் துருவ் சதுர்வேதி இதை பத்தி சொல்லும் போது, இப்போ இளைஞர்களுக்கும் முதுகெலும்பு தொடர்பான பிரச்சனைகள் அதிகமா ஏற்படுது. ஜிம்முக்கு போற இளைஞர்கள் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இல்லாம தகுதிக்கு மீறி அளவுக்கு அதிகமா எடையை தூக்குறதும் ஒரு காரணம்னு சொல்றாரு. அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல உட்காரும் போது நிமிர்ந்து உட்காராம இருக்கிறதும் இதுக்கு முக்கிய காரணம். ஏன் மோசமான சாலைகள்ல பயணிக்கிறதுனால கூட முதுகெலும்பு பிரச்சனைகள் வரலாம். அடுத்து நீரிழிவு நோய், உடல் பருமன் இருக்கிறவங்க மறைமுகமா முதுகெலும்பு தொடர்பான பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாங்க. குழந்தைகளை எடுத்துக்கிட்டா 15 இருந்து 17 வயதுக்குள்பட்ட குழந்தைகள் அதிக நேரம் மொபைல், டிவி பாக்குறதுனால இதனால பாதிக்கப்படுறாங்க. இதையெல்லாம் தடுக்கணும்னா குழந்தைகள் உள்பட எல்லாருமே உடல் இயக்கம் அப்படின்றது அவசியம்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க. முதுகெலும்புல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்? பேக் பெயின், முதுகெலும்புல டிஸ்க் நகர்றது, ஸ்பாண்டிலிசிஸ், சியாட்டிகா, ஆஸ்டியோபோரோசிஸ், ஸ்பைனல் ஸ்டெனோசிஸ், இது எல்லாமே பொதுவா ஏற்படுற முதுகெலும்பு பிரச்சனைகள். அடுத்து முதுகெலும்புல காயங்கள், முதுகெலும்பு சிதைவது மாதிரியான தீவிர பிரச்சனைகளும் ஏற்படலாம். சாலை விபத்து இல்ல விளையாடுறப்ப முதுகெலும்பு உடையறதால தற்காலிகமாவோ அல்லது நிரந்தரமாவோ முடக்குவாதம் ஏற்படுது. முதுகெலும்பு பிரச்சனைக்கு நோய் எதிர்ப்பு மருந்துகள், பிசியோதெரபி, தசைகளுக்கு வலுவூட்டுற உடற்பயிற்சிகள், ஸ்டீராய்டு ஊசிகள், அறுவை சிகிச்சைன்னு பல சிகிச்சை முறைகள் இருக்கு. முதல்ல 6 இருந்து 8 வாரங்களுக்கு வாழ்க்கை முறை மாற்றம், மருந்துகள், பிசியோதெரபி மூலமா பிரச்சனைகளை சரி செய்ய முயற்சி செய்வாங்க. அது சரி செய்ய முடியாத பட்சத்துல அறிகுறிகளை பொறுத்து அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடுறதை விட அதை வராம தடுக்கிறது நல்லது இல்லையா? அப்படி முதுகு வலியோ முதுகெலும்பு பிரச்சனையோ வராம இருக்க நாம என்ன செய்யணும்? முதுகுல உள்ள தசைகளை வலுப்படுத்துற விதமான உடற்பயிற்சிகளை செய்யலாம். உட்காரும் போது நல்லா நிமிர்ந்து உட்காரணும். ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை எந்திரிச்சு உட்கார்றது நல்லது. அலுவலகங்கள்ல முதுகு நேரா இருக்கிற மாதிரியான நாற்காலிகளை பயன்படுத்தலாம். தகுதிக்கு மீறி அதிக எடை கொண்ட பொருள்களை தூக்கக்கூடாது. அப்படி வெயிட்டான பொருள்களை தூக்கினாலும் முதுகுக்கு அழுத்தம் கொடுக்காம கால்களுக்கு அழுத்தம் கொடுத்து தூக்கணும். அடுத்து புகைப்பிடிக்கிற பழக்கத்தை தவிர்க்கணும். உடல் எடை அதிகரிக்காம சரியா வச்சுக்கணும். கர்ப்பிணிகள், தாய்மார்கள், மெனோபாஸ் அடைந்த பெண்கள் விட்டமின் D3, கால்சியம் போன்ற விட்டமின்களை எடுத்துக்கணும். இப்படி நாம சின்னதா பண்ற விஷயங்கள் பெரிய ஆபத்துல இருந்து நம்மளை பாதுகாக்கும். அதனால உட்கார்ந்து வேலை பார்க்கறவங்க, பேக் பெயின் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.